வெல்கம் டு லேர்னிங் கார்னர். பழமொழி 400ல் இருக்கக்கூடிய 400 பழமொழியை தினம் ஒரு பழமொழியாக பார்த்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் 10 பழமொழியாக ரிவைஸ் பண்ணுறோம். இன்றைக்கி அடுத்த 10 பழமொழியை ரிவைஸ் பண்ணுவோம். முதல் பழமொழி, நரகத்துக்கு இல்லையோ நஞ்சு, பாவிகள் ஒழிக. இதுக்கான பொருள் என்னென்னா, தீயவர் இருக்கிறத விட அவங்க இறக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தீயவர் யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா, யார்கிட்டையும் இரக்கமே இல்லாமல், அதாவது கண்ணோட்டமே இல்லாமல் இருக்கிறவங்களையும், எந்த ஒரு தீய செயலையும் செய்வதற்கு பயப்படாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களையும், தம்மை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்கள பற்றி சிறுமையாக பேசுகிறவங்களையும், மிகவும் நெருங்கிய உறவினர்களுக்கும் அவங்க வெறுக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அதே படிப்பாவங்களை செய்கிறவங்களையும் தீயவர்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தீயவர் இருக்கிறத விட இறக்கிறதே நல்லது, அவங்களுக்கு நஞ்சு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இதை தான் நரகற்கு இல்லையோ நஞ்சு, அதாவது பாவிகள் ஒழிகன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நசை கொன்றான் செல்லுலகம் இல், பகுத்துண்டு வாழ்க. அதாவது ஒருத்தவங்க நம்ம கிட்ட பொருள் கேட்டு வந்திருக்கிறாங்கன்னா அந்த பொருள் இல்லை அப்படின்னு கூட சொல்லிடலாம். இது உலக இயற்கை தான். ஆனால் ஒருத்தவங்க நம்ம பசி ஆற்றுவோன்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறாங்கன்னா அந்த நம்பிக்கையை என்றைக்குமே கொல்லக்கூடாது. அப்படி அந்த நம்பிக்கையை நம்ம கொண்டுட்டோம்னா நமக்கு மோட்சமே கிடைக்காது. இதுதான் நசை கொன்றான் செல்லுலகம் இல், பகுத்துண்டு வாழ்க. நம்மக்கிட்ட இருக்கிற சாப்பாடை பகுத்து தான் வாழணும். அப்படி இல்லாமல் பண்ணோன்னா நமக்கு எங்கேயுமே மோட்சம் கிடைக்காது. அடுத்தது, நகையாகும் யானைப்பல் காண்பான் பகல், முட்டாளின் கேள்வி. அறிவான சான்றோர்கள் கூடியிருக்கக்கூடிய அவையில் ஒரு அறிவிலி சென்று ஏதாவது ஞானமான விஷயத்தை பற்றி கேள்வி கேட்குறதுன்றது கேலிக்கு இடமாகும். அது மட்டும் இல்லாமல் அவனோட மானமும் நாணமும் கெட்டு போகும். இது எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா, பகல் நேரத்தில் போய் யானையோட பல்ல பிடித்து காண முயல்பவனோட செயல் போல இருக்கும். அது நகைப்பிற்கே இடமாகும்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் நகையாகும் யானைப்பல் காண்பான் பகல், அதாவது முட்டாளின் கேள்வி. அடுத்தது, தோற்பன கொண்டு புகார் அவை, வெற்றியே சிறப்பாகும். ஒரு அவைக்கு சென்று தாம் பேசக்கூடிய தலைப்பை எல்லாரும் ஆதரிப்பாங்க அப்படின்னும் போது தான் அதை பேசுவாங்க. அதாவது வெற்றி அடையும் போது தான் பேசுவாங்க. பேசக்கூடிய விஷயம் தோல்வி அடையணும் போது அறிவுடையோர் ஒருபோதும் அதை பேச மாட்டாங்க. இதை தான் தோற்பன கொண்டு புகார் அவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெற்றியே சிறப்பாகும், தோல்வி வரும் தெரிஞ்சால் அதை பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு பொருள். அடுத்தது, தொலையென்னார் அப்பன் தென்பார், நன்மையை கருத வேண்டும். எதிரில் இருக்கவங்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பையனுடைய பண்பை பற்றி தான் பேசணும். அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி அவங்க மனசு புண்படும்படியாக நடந்துக்கூடாது. இல்லாமல் அவங்க இதை எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா, வடையை தின்ன சொன்னாங்களா, தொலையை என்ன சொன்னாங்களா. அதாவது ஒரு அப்பத்தை ஒருத்தவங்க கையில் சாப்பிட கொடுத்தா அதை தின்னாமல் அதில் இருக்கக்கூடிய தொலையை யாரும் எண்ண மாட்டாங்க. அதுபோல தான் நம்ம எதிரில் இருக்கிறவங்களுடைய பையனுடைய பண்பை தான் போற்றி சொல்ல வேண்டும். இதை தான் தொலையென்னார் அப்பன் தின்பார், அதாவது நன்மையை கருத வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. டெய்லி ஆஃப்டர்நூன் 3 o'clock இந்தியன் பாலிட்டியோட டெய்லி டிஸ்கஷன் போகுது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தால் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி படித்தவங்களா இருந்தால் இது ஒரு ரிவிஷனாக இருக்கும். லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தது, தேனார் பலா குறைத்து காஞ்சிரை நட்டுவிடல், அதாவது தீயவர் நட்பின் கேடு. நல்ல உறவினர்களோட தொடர்பை கைவிட்டுட்டு அயலாருள் கீழான மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட தொடர்பை மேற்கொள்ளுதல்ன்றது நமக்கு கேடு தான் தரும். இது எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா, நல்லா இனிமையாக இருக்கக்கூடிய பலா மரத்தை வெட்டிட்டு காஞ்சிரையை நட்டு வளர்ப்பதற்கு சமம்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு அறிவீனமான செயல். இதை தான் தேனார் பலா குறைத்து காஞ்சிரை நட்டு விடல், அதாவது தீயவர் நட்பின் கேடை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, தெளியானை தேரல் அரிது, அடங்காத சினம் உடையவன். இதுக்கான பொருள் என்னென்னா, அடங்காத சினம் உடைய மனதில் தெளிவே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவனை அறிவில்லாதவன் அப்படின்ட்டே ஒதுக்க வேண்டும். இதை தான் தெளியானை தேரல் அரிது, அதாவது அடங்காத சினம் உடையவன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, துன்னூசி போம் வழி போகும் இழை, ஊசியும் நூலும். தன்னையும் ஒரு ஆளாக மதித்து தம்மவர் அப்படின்ட்டு உறவு கொண்ட ஒருத்தவங்க ஏதாவது ஒரு ஆபத்து காலம் வரும்போது அவங்க எங்கே போகிறாங்களோ அங்கே தான் நம்மளும் போகணும். அவங்க என்ன செய்கிறாங்களோ அதையே தான் நம்மளும் செய்யணும். இதை எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா, ஒரு தைக்கும் ஊசி போகிற வழியில் தான் அந்த நூல் இழையும் போகும். அதுபோல தான் உறவாடி பழகினவங்களோட துன்ப காலத்தில் நம்மளும் அவங்க கூடவே இருந்து உதவ வேண்டும். இதை தான் துன்னூசி போம் வழி போகும் இழை, அதாவது ஊசியும் நூலும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, துன்னினார் அல்லார் பிறர், உறவும் உதவியும். இதுக்கான பொருள் என்னென்னா, ஒரே குடியில் தோன்றியவர்கள் ஏதாவது ஒரு காலத்தில் நம்மளை பிரிந்து இருந்தாலும் நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவங்க ஒன்று சேர்ந்துப்பாங்க. இதுவே வேறு ஒருத்தவங்க நம்ம என்ன தான் அவங்கள பொன் போல போற்றி உறவு கொண்டாடி இருந்தாலும் நமக்கு துன்பம்னும் போது அவங்க நமக்கு உதவ மாட்டாங்க. இதை தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, துன்னினார் அல்லார் பிறர், அதாவது உறவும் உதவியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, துறவா உடம்பினால் என்ன பயன், துறவும் உடம்பும். நம்ம இளமை காலத்தில் துறவு கொள்ளலைன்னா கூட பரவாயில்ல, இல்லற வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறமா கூட துறவு கொள்ளலாம். அப்படி பண்ணாமல் இருந்தோன்னா உடல் இருக்கிறதுனால என்ன பயன்னு கேட்குறாங்க. இதை தான் துறவா உடம்பினால் என்ன பயன், துறவும் உடம்பும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 160 பழமொழியை ஷார்ட்ஸாகவும் 10 பழமொழியாக ரிவைஸும் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்க்கு லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.